வேலைக்கு போற அழகான பொண்ணுங்களுக்கு சாதாரணமா ஆம்பளைங்களால வர்ற ப்ராப்ளம் தான் இது. இதோ நிக்கிறாள் இவளை பாரு. 10 இயர்ஸா எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. கல்யாணம் ஆயிடுச்சு, 3 குழந்தைங்க. இவளுக்கு இல்ல, இவ ஹஸ்பண்டுக்கு 7 வேற டைவர்ஸ் பண்ணிட்டா. ஆனாலும் இன்னைய வரைக்கும் வேலைக்கு சந்தோஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கா. சார், எனக்கு இங்க ஜாப் இருக்கா இல்லையா? ஐயோ, உனக்கு வேலை இல்லன்னு சொல்லணுமா? உனக்கு வேலை கொடுக்கறனா உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவான். எனக்கு என்னமா, நீ ஒரு 6 மந்தாவது இங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லு, இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறேன். 6 மாசம் இல்ல சார், 6 வருஷமா இருந்தாலும் இந்த கம்பெனில வேலை செய்யறேன் சார். அப்படியா? ஓகே ஹேமா, கூட்டிட்டு போய் அப்பாயின்மெண்ட் கொடுமா. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே வாங்க மேடம். முருகா, இந்த கம்பெனிலயாவது ஒழுங்கா வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கணும். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கம்பெனில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. என் பேரு மைதிலி, உங்க பேரு? உன்னை பார்க்கவே கூடாதுன்னு சென்னைக்கு வந்த. நான் தங்குற வீட்லயே தங்கி இப்ப நான் வேலை செய்யற ஆபீஸ்க்கு வந்துட்டியா? ஏய், எப்பயும் எங்க நடந்த ப்ராப்ளத்தை மனசுல வச்சு பேசாத. நான் ஒன்னும் பிளான் பண்ணி பின்னாடி வரல. நான் சென்னைக்கு வந்ததுல இருந்து இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறேன். நான் வாடகைக்கு வந்த காம்பவுண்ட்ல நீ தங்கி இருக்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எப்போ நமக்குள்ள சண்டை வந்து நாம பிரிஞ்சோமோ அப்பவே நடந்த எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நீ பேசாத, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எங்க? நம்ம வர்க் பண்ணோம்ல, அந்த கம்பெனியோட பிரான்ச் தான் இது. நான் எம்டியை பார்க்க வந்தேன். நீங்க என்ன மேடம், வேலையில ஜாயின் பண்ணிட்டீங்களா? எனக்கு இந்த ஆபீஸ் பிடிக்கல. என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ராஸ்கல் தான் காரணம். இங்கேயும் அவன் இருக்கான். நான் கிளம்புறேன். ஷூ மைத்திலி இரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இது பார், நேத்து நீ வீட்டை விட்டு போனதும் மது என்கிட்ட வந்து பேசினான். அவனும் உன்னை பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஓகே, யூ நோ வாட், நான் கிளியர் பண்றேன். அவன் நேத்து வீட்டுக்கு வந்தது, நீ இப்ப அவன் இருக்க ஆபீஸ்க்கு வந்தது, இதெல்லாம் இயற்கையாவே நடந்தது. இதுல அவன் மேல எந்த தப்பும் இல்ல. சரி விடு, இனிமே அவனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. டீலா? இல்ல, அது சரி வராது. புரிஞ்சு போச்சு. அப்போ உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? இல்ல, அது வந்து சொல்லு சொல்லு. எனக்கு தெரியும், மதுவை பார்த்து நீ பயப்படுற. எனக்கு என்ன பயம்? இதே ஆபீஸ்ல வேலை செய்யற, உன் வீட்ல வந்து தங்குற, என்ன நடக்குதுன்னு பாப்போம். வாவ், தட்ஸ் மைட்லி. ஏ, இனிமே மது உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணான்னு வெச்சுக்கோயேன், அவனை ஆளை வச்சு காலி பண்ணிடுறேன். ஆள் எதுக்கு? நானே 4 பேருக்கு சமம், நானே அடிச்சு காலி பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நான் எம்டியை பார்த்துட்டு வரேன். எதுக்கு எம்டியை பார்க்கணும்? வெட்டி பை, நாளைக்கு கூட பார்த்துக்கலாம். வா, லெட்ஸ் பார்ட்டி. ஏ மச்சான், நேத்து நீ கிட்டார் ரொம்ப நல்லா வச்ச மச்சான். இதுக்கு முன்னாடி கிட்டார் கேட்டதே இல்லையா நீ? இதாடா நான் வாசிக்கிறேன் பாரு. ஏய் தபர் மச்சான், இதான்டா ரமேஷ் உசார் பண்ணி நின்றது. ஏய் சூப்பர்டா டேய். ஏய் பெரிய இடமா இருக்கு பாரு. செம்மையா சீன் போடுது மாமா. வாவ், கண்டிப்பா நம்மளே போறா. டேய் ரமேஷ் டா. ஹாய்டா மச்சி. ஹாய்டா மச்சி. என்னடா இவ்வளவு இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கடா. மச்சான், நான் சொன்னேன்ல, நேத்த சொன்னேன் புதுசா ஒரு பையனை கூட்டி வந்திருக்கா. மச்சான், இவன் என் ஃப்ரெண்ட் தீபக்டா. நேத்தா கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கான். ஆல்ரெடி அங்க இவனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் பிரச்சனை போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அசைன்மென்ட் வர முடியல. நாங்க வரும்போது அந்த பொண்ணு எங்களை பயங்கரமா கலாச்சிட்டா மச்சி. அதான் ரொம்ப நேரம் எம்டி கிட்ட கெஞ்சினேன். மச்சான், அவதான்டா வர்றா. புரா மச்சான், நான் கலாய்க்கிறேன். அம்மா நான் பாத்துக்கிறேன்டா. என்னடா ராஜபணியன தான் தீபக் ரூட் விட்டது. நம்ம மஞ்சபணியனா கவலையே படாதடா. இன்னைக்கு நம்ம ஆட்டத்தை காமிடுவோம். நம்ம கிட்ட வர மாட்டான்டி. பசங்க ஏதா பேசினா சும்மா விட கூடாதா இன்னைக்கு? பரவாயில்லடா, நல்லா தான் இருக்குடா. மச்சான் கும்முன்னு இருக்காங்கடா. சூப்பர் ஃபிகர்டா மச்சான். மச்சான், நாமளா லூசு? இன்னைக்கு யார் லூசுன்னு காட்டிக்கலாம்டா. வாங்கடா போலாம். ए चलकुटी ए बुचकुटी ए मिया कुटी ए चलकुटी ए बुचकुटी ए मिया कुटी बुड्ढा कड्डी माइदले बुड्ढा कड्डी माइदले ए चलकुटी बाऊ बाऊ बुचकुटी बाऊ बाऊ मिया कुटी बाऊ 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 ए टंगा कुटी बाऊ बाऊ टंगा रोटी बाऊ बाऊ बेल्ला कटी बाऊ 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 ஒத்த பார்வையில் உசுரை எடுக்கிற ராக்கெட் போலவே தக்காதே தக்காதே சாக்லேட் போலவே ரொம்ப இனிக்கிற ரத்த கொதி பண்ணி எத்தாதே எத்தாதே முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடே என் முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடே
செல்ல குட்டி பவு பவு புச்சி குட்டி பவு பவு மியா குட்டி பவு 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 தங்க குட்டி பவு பவு தேங்காய் ரொட்டி பவு பவு வெள்ளை கட்டி பவு 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 கண்ணு பூக்கு தட்டி நீ என்னடி மாய செஞ்ச வைத்தியம்மா நாங்க சுத்துறோமே நீ எப்படி மைய வச்ச அழகா பிறந்ததுதான் தப்பா போச்சுடா உங்க புத்தி எல்லாம் கெட்டு போச்சுடா பெண்கள் பிறந்ததே ஆண்கள் ரசிக்கத்தான் உனக்கு தெரியுமே நடிக்காதடி முட்டக்கண்ணி மைதலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடு நீ வட்ட பாரு பாருடி 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 எங்க உசுறு எல்லாம் நீ அடி குட்டி மேனா குச்சி குட்டி மேனா மியா குட்டி மேனாதா செல்ல குட்டி மேனா குச்சி குட்டி மேனா மியா குட்டி மேனாதா அடி அல்வா போல உன்னை பார்த்ததுமே எங்க நக்கெல்லாம் பூருதட்டே ஒரு மில்லி மீட்டர் நீ வெக்கப்பட்டா உள்ள மின்சாரம் ஏறு தட்டி அடிலா வெட்டைக்கு நீ விருப்பப்படாத என்னோட டெஸ்டுக்கெல்லாம் ஒத்து வராத எப்படியும் ஒருத்தனை கட்டி கண்ணி போரடி அது வரை எங்களை தான் வச்சுக்கடி முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடி நீ வத்த பாருங்க பாருடி 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 எங்க உசுறு எல்லாம் நீ அடி செல்ல குட்டி பவு பவு புச்சி குட்டி பவு பவு மியா குட்டி பவு 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 தங்க குட்டி பவு பவு தேங்காய் ரொட்டி பவு பவு வெள்ளை கட்டி பவு 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 ஒத்த பார்வையில் உசுரை எடுக்கிற ராக்கெட் போலவே தக்காதே தக்காதே சாக்லேட் போலவே ரொம்ப இனிக்கிற ரத்த கொதி பண்ணி எத்தாதே எத்தாதே முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடே என் முண்டக்கண்ணி மைதிலே என் பாட்ட கொஞ்சம் கேளுடே மது ஒரு நிமிஷம் மது ஒரு நிமிஷம் பேசணும். என்ன? மைத்லி மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துட்டா தெரியுமா? அதையே நீங்க என்கிட்ட சொல்றீங்க? இல்ல மது, மைத்லி கும்பகோணத்துல இருந்தப்போ யாரோ 4 பேர் அவளை ஃபாலோ பண்ணாங்களா. அதுல ஒருத்தன் மைத்லி சென்னையில இருக்க தெரிஞ்சு இங்கே வந்துட்டான். நேத்து ஒரே டார்ச்சர் பண்ணிட்டான். என்ன பண்றதுன்னே தெரியல. மைத்லியும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கா. ஏதாவது பண்ணு மது ப்ளீஸ். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றேன். அதாவது நீ சென்னையில இருக்க விஷயம் அவனுங்களுக்கு தெரியாது. அவனுங்க இருக்கிற இடத்த நான் காட்டுறேன். நீ வந்து 4 காட்டுனேன்னு வச்சுக்கோ, அவனுங்க துண்ட காணும் துணிய காணும் கும்பகோணத்துக்கே ஓடி போயிடுவாங்க. ஓகே நான் வரேன். ஆனா அது அவளுக்காக இல்ல, உங்களுக்காக. அப்ப இதே மைத்லிக்காக கும்பகோணத்துல அவங்க 4 பேரையும் அடிச்சிருக்கீங்க. அப்ப நான் லவ் பண்ண அடிச்சேன். இப்ப நான் லவ் பண்ணல. சரி வாங்க. தேங்க்ஸ் மது. கொஞ்சம் தள்ளி உட்காரு, சீட்டை பார்க் பண்ணிக்கிறேன். ஓகே போலாம். டேய் தீபக் இங்க தானே வெயிட் பண்ண டீ போடுங்க. என்ன காணுமாடா அவனை? அதான் எனக்கும் புரியல. ஏய் வருவான்டா, அவனுக்கு என்ன பிரச்சனையோ கண்டிப்பா வருவான்டா. ஏய் அவன் என்னைக்குடா சொன்ன டைமுக்கு வந்துக்கிறான். அன்னைக்கு கூட 1 மணி நேரத்துல வரேன்னு இழுத்து அடிக்கல நம்மள. வெயிட் பண்றேன். ஒரு பொண்ணு வருவான்டா. எங்கடா வரான்? வேற தாங்க முடியல. இவன் வேற ஒரு டீ தர மாட்டேங்கிறான். டேய் ஏதாவது காசு கீசு வச்சிருக்கியாடா? லைட்டா ஒரு டீ போடு. ஒரு டீ இல்லையா? டேய் ஓண்டடா. இல்லடா மச்சான் அவன் வரட்டும்டா. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? டேய் தீபக் வந்துட்டான்டா. ஹே தீபக். ஹாய். வாடா வாடா வா. அட பங்காளி எவ்வளவு நேரம்டா? வந்து உணராச்சா? ஆமா ஆமா, முதல்ல டீயை சொல்லு. டீ போடுனா ஒண்ணே ஒண்ணு எனக்கு மட்டும். பாருடா எல்லாருக்கும் போடுனே டீ. எப்பா ஒரு டீயை நாளா போட்டு கொடு. ஆளுக்கு ஒரு வாய் தெரியுமா? குடிக்கிறோம். நேத்து மைதிலியை பார்த்தேன்டா. டேய் மைதிலியை பாத்தியா? ஏன்டா அதுக்கு இவ்வளவு ஷாக் ஆவறீங்க? பார்த்தது மட்டும் இல்ல, நேத்து அவளை போட்டு செம்ம கலாய் கலாஸ்டா.
கூட ஒரு குட்டியான வந்ததுடா. என்ன ஆட்டம் போடுதுன்றோ. ஐயோ. பாம்பே சர்க்கஸ்ல கொண்டு போய் விட்டா செம்ம சில்லறை கலெக்ட் பண்ணும் போல இருக்கு. இங்க ஒரு யானை வருது. ஏய் ஓரமா போடா, சிங்கம் சீறி வருது இல்ல. மது எங்கடா இங்க வந்தா? ஏய், நான் ஒரு குட்டியான நேத்து வந்துச்சுன்னு சொன்னேன்ல. ஆமா. அது இதுதான். நிறுத்து. அவன்தான் தீபக். நேத்து என்னையும் மைக்லி கிண்டல் பண்ணது. இவனுங்க. வா நீ வா. என்ன பண்றாங்க பாக்க. வா. இவனுங்க எப்ப சென்னைக்கு வந்தாங்க? இவனுங்களே தெரியாது மது. ஆனா இவன் தான். சரி கேக்குறேன் இருங்க. ஏண்டா கும்பகோணத்துல அடி வாங்குனீங்க, மறுபடியும் இங்க வந்து ஏன்டா பாட்டு பாடி கிண்டல்லாம் பண்றீங்க? இவனுங்க தான் அந்த 4 குட்டிச்சோர்களா? மைத்திலி சொல்லிருக்கா கும்பகோணத்து 4 குட்டிச்சோர்களை பத்தி. ஏய், மைதிலி தான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எழுதிட்டால. தேவையில்லாம எதுக்கு எங்க விஷயத்துல மூக்க நினைக்கிறேன்? நான் மைத்திலிக்காக கேட்க வரல, அவ விஷயத்துல இருந்து நான் இன்னைக்கு ஒதுங்கிட்டேன். சகல, இனிமே நாங்க ரகல பண்ண மாட்டோம். எங்க ரூட் கிளியர் ஆயிடுச்சு. ஹலோ பெரியவரு, எங்க வேகமா கிளம்புறீங்க? மைத்திலிக்கா கேட்க வரல, மது என்ன கிண்டல் பண்ணது எதுக்குன்னு கேட்க வந்திருக்காரு. எதுக்கு? ரெண்டு பேரும் பார்த்தா சூர்யா ஜோதிகா மாதிரியே இல்ல இருக்குன்னு சொல்லுங்க. மது, நம்மள பாக்குற எல்லாருமே சூர்யா ஜோதிகா மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கூட யோசிச்சு பாருங்களேன், நீங்க சூர்யா, நான் ஜோதிகா. உன் பேச்ச கேட்டு வந்த பாரு, எல்லா லூசுங்களும் ஒண்ணு சேர்ந்து பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு உங்க ஃபியூச்சரை பாருங்கடா. சொல்லிட்டாரா வைத்தியரு? எங்க ஃபியூச்சர் மைதிலிய பிடிக்கிறதுதான் பெருசு. மண்டையில மை தரவனியா அது கலையுது, மைத்திலிய பிடிக்கிறாரா? நீங்க திருந்தவே மாட்டீங்க. நாங்க திருந்துறத நாங்க பாத்துக்கிறோம். ஆளை விடு. மது பெருசா சொல்ல வந்துட்டான். எங்க 2 பேரையும் பார்த்தா சூர்யா ஜோதிகா மாதிரி தானே இருக்கு. கணேசா காப்பாத்து. போனை வாயாமல